Hello friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம ஹனி சிக்கன் செய்ய போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 500 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோங்க. நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணீரை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருக்கோம். இப்போ இது கூட அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தண்ணீர் சேர்க்காம நல்லா கலந்து எடுத்துக்கணும். பாருங்க, இது போல நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோங்க. இது 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை இது கூட சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ சிக்கன் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாங்க. இதே போல 3-4 முறை திருப்பி விட்டு ரெடியானதும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம மீதம் இருக்கிற சிக்கனையுமே பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கோங்க. இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ரெடியானதும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோங்க. இது கூட 10 பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் செவந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1½ ஸ்பூன் சோயா சாஸ், 1½ ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 3 ஸ்பூன் அளவு நம்ம தேன் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1½ ஸ்பூன் வினிகர் சேர்த்துருக்கேங்க. இப்போ 1/4 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்.
1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ நம்ம இது கூட சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்ம பொரிச்சு எடுத்த சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா 1 நிமிஷம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கலாங்க. நம்ம பொரிச்சு எடுத்தோம் இல்லையா எள்ளு, அதை சேர்த்துக்கணும். இப்போ இது கூட நம்ம மல்லித்தழை, வெங்காயத்தாள் இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தாள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இது கூட இன்னும் 2 ஸ்பூன் அளவு தேன் சேர்த்துக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான, ரொம்ப சூப்பரான ஹனி சிக்கன் ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.